மைக் என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா மைக் மாரி பண்ணுது. கிளியரா கேக்குதான்னு மட்டும் பாத்துக்கலாம். மைக் இல்லைன்னா சைக்காயிரோனாலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் சார்ஜ் எழுந்துருச்சு. ஓகே, அடுத்தது என்ன? லைட்டு கிட்டலாம் கரெக்டா எரியுதா? ஓகே, எல்லாம் எரியுது. காதல ஹெட்ஃபோன் கேக்குதா? கேக்குது. வீடியோ போலாமா? தளபதி மாநாடுங்க. இது தளபதி மாநாட்டுல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்த நம்ம சேனலை வந்து ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். அந்த வீடியோ வந்து எல்லாத்தையும் மாத்திடுச்சு. 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கடவுள் புண்ணியத்தினாலையும் நம்ம தளபதி புண்ணியத்தினாலையும் கண்டிப்பாக ஒரு தளபதி ரசிகர்கள் புண்ணியத்தினாலையும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சொல்வேன் தெய்வமே. அடே கவட்டக்குடியில பொதுவு தீபாவளினா மற்றவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆட்டோ போட்டாங்க கூட இந்த மாதிரி வெடி வெடிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, புதுரசை போட்டு ஊரை சுற்றுவாங்க. பிளடி ஸ்வீட். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தண்ணியை போட்டு தூங்கிடுவேன். ஆனா இப்படியும் சில பேர் இருப்பாங்க. தீபாவளி எதுமா கரெக்டா எழுந்துப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, ஏரிக்கு ஒரு 4 பட்டாசு வெடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியாவிலே ஆள் இருக்க மாட்டாங்க. எங்கடா போவான்னு பாத்தீங்கன்னா நடுரோட்ல தான் விழுந்து கிடக்குறேன். கேட்டா அதுக்கு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. டேய், நாங்க நார்மல் நாளே குடிப்போம்டா, இது நல்ல நாள்டா, எப்படா குடிக்காம இருப்போம் சொல்லி நம்ம கிட்டே டைலாக் எல்லாம் பேசுவாங்க. தீபாவளி வந்தாலே கம்பல்சரி சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள கம்பல்சரி வைக்க மாட்டீங்க. ஐயோ, மத்த நாள டெஃபினட்டா குடிப்பேன். இந்த பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டுமே வெளியே வந்து இந்த சீன் போடுறவங்க சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இது. பேசுனேன் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நமக்கு எதுக்குடா இது, சிவனேனே வெடிச்சமான்னு சொல்லிட்டு கேட்டா எவனும் கேட்க மாட்டானுங்க. அட்வைஸ் பண்ண கூடாது போங்க. அந்த ஒரு நாள் அவங்க தான் மாப்பிள்ளை நினைச்சுப்பாங்க வச்சுங்களேன். அந்த தெருவே அவங்களதான் வேடிக்கை பார்க்கணும். அதுக்காக தான் அவ்வளவு பண்றது. இதுல என்ன கொடுமைனா, அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். இந்த மாவு கட்டு போட்டு ஊர்ல வந்து போகும்போது. ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? லபடிக்க பால். டேய், என்னடா வண்டி டூம்பெல்லாம் வைக்க அடப்பாவீங்களா? இது என்ன இது? யாரா நீங்களாம்? உண்மையா சொல்லணும்னா பட்டாசு வெடிக்கிறதே ஒரு செலவுன்னு நினைக்கிறோம்னா நாங்களாம். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா பட்டாசு வெடிக்கிறது மூலியமா அவ்வளவு செலவு வைக்கிறீங்க. இப்ப அதை டூமியே வந்து ஒரு 1000 1000 வரும் பொழுதுடா. வண்டி வேற நல்லா இருக்குதுடா. இதுல ஏன்டா வைக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? எனக்கு தெரிஞ்சு அவனோட வண்டியா இருக்க வாய்ப்பே இல்லடா. அவன் எதிரே தெரியல, தனியா மாட்டிருக்கு போல வச்சு செஞ்சுட்டான். முட்டத்தான் ஒரு சத்தம் கேக்குது இல்ல? ஆமா, அந்த சத்தம் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு வேணா அந்த வண்டி ரொம்ப சீப்பா இருக்கலாம். அந்த வண்டி கூட இல்லாத நிறைய பேருக்கு அந்த வண்டி தான் பெரிய வண்டி. இவன் யாரா? புது வண்டி போல. இந்த மாதிரி சரி, அவனே பரவாயில்ல, ஒரு டூமோட முடிஞ்சு போச்சு. இங்க அந்த டூமு கூட மீறலடா, எல்லாமே எரிஞ்சு போச்சுடா. பார்த்து ஒழுங்கா டீசென்ட்டா வெடிங்கடா. நீ சொல்ற நியாயம் சரியா இருக்கு. அப்ப நீயே சொல்லு, எப்படி பட்டா சொல்லிக்கிறது? அடுத்த ரோட்ல போறானா அவனை டிஸ்டர்ப் பண்ணு. அதாவது சாணி கீனி வை, சேத்துல வை, அப்படியே அடிச்சு சேதறணும். அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஜாலி என்ஜாய் பண்ணு, பயங்கரமா பண்ணு. அதெல்லாம் பண்ணலாம் தீபாவளியே கிடையாது. பார்த்து ஒழுங்கா டீசென்ட்டா வெடிங்கடா. அவனாவது டூம்ல வச்சான், இவனாவது வண்டியில வச்சான். ஆனா இவன் குண்டியில வச்சான். இவனும் பின்னாடி தானா? எதுக்குடா அந்த வேலை? ஒழுங்கா தானே இருந்தீங்க. ஏன்டா இப்படி டோமர் புண்ட மாதிரி மாறுறீங்க? வார்னிங் வேற பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் வேற. டோன்ட் டு அட் ஹோம். அங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும். அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அதான் கடவுள். ஏன்னா அவங்க ட்ரை பண்ணி வாங்கிட்டு வலி அனுபவிச்சு நம்மள ட்ரை பண்ணணும்னு சொல்றாங்கல்ல. தியாகிடா, லூசு கூதிடா. உண்மையா ட்ரை பண்ணாதீங்கடா, பார்த்தாவே தெரியும் அப்படி வலிக்குண்டா அதெல்லாம்.
எங்களுக்கு தெரியும் நீ இது வரைக்கும் நீங்க பார்த்தது இந்த தீபாவளி கோளாறுகள். இதுக்கு மேல நீங்க பார்க்க போறது நார்மலாவே கோளாறுகள். இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு கேட்க தோணுது, யாரா நீங்களா? எனக்கு இது புரியல. எதுக்காக இது மாதிரிலாம் நம்ம கிட்ட ட்ரை பண்றாங்க, என்ன சொல்லி நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண வராங்கன்னே தெரியல. அதுவும் பார்த்து எங்க புதுசா கேட்டீங்களோ அங்க தேடி போய் பண்றீங்கடா நீங்க. சார் இவனுக்கு என்ன இது என்ன பண்ண சார்? ஆனியன் வெட்டும் கருவி, அதாவது வெங்காயம் வெட்டும் கருவி, அதுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம். அந்த ரூல்ஸ் அப்படி வச்சுட்டு முதல்ல 2 பாதியா வெட்டிக்கலாம். இத பார்க்கும்போது முதல்ல 2 பாதியா வெட்டியாச்சு. அதுக்கப்புறமா இது ஒண்ணா எடுத்து சொறி 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 தான் வெட்டவே முடியுமா? இந்த மாதிரி எப்ப சொருவி எப்படா வெட்டி முடிக்கிறது? வெட்டியும் இந்த நேரத்துக்கு நானே இப்போ ஒரு 10 வெங்காயத்தை வெட்டி போட்டோம்னடா. இப்போ என்ன மாதிரி ஐடியா, என்னடா இதெல்லாம் நீங்க வந்து ஒரே நேரத்துல 5 வெங்காயத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா இந்த மாதிரி மிஷின் நீங்க வாங்கலாம். என்ன ஒரு 5 வெங்காயத்தை முதல்ல வந்து வெட்டி ஒரு அழுத்திட முடியும். அதுக்கப்புறம் நீங்க அந்த 5 பீஸா தான் வைக்க முடியும். அதுக்கு மேல நீங்க வைக்க முடியாது. ஸோ திரும்ப 5 பீஸா வச்சு கட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி நல்ல மிஷின் தான் வாங்கி பயன்பெறுகள். நல்லா இருக்கு. நாங்க வந்துட்டோம்னா நாங்க படிச்சு அந்த ஐடியா பிளான் பண்ணிருப்பார்ல, அந்த பிளானை வந்து நான் பாராட்டியா வரேன். ராசா எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. நீ மனிதனே இல்லடா உண்மையாவே. நான் கூட எந்திரா சொன்ன உடனே அந்த தட்டு தூக்கும்னு நினைச்சேன். நல்ல வேலை சொம்பு தான் தூக்கிச்சு. அதாவது அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வந்து பாத்திரங்களை வச்சு எந்திரனா காமிச்சிட்டாரு. அசாத்தியம் சார். ஆனா இந்த எந்திரனை உடைச்சு போட்ட மாதிரி காமிக்கணும்ல, அதுக்காக அண்ணன் பண்ண எஃபெக்ட்லாம் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். தலைக்கு மேல ஏதோ ஹெட்லைட் நினைக்கிறேன். வேற பிளிங்கா வர மாதிரி, அது விழுந்து ஒயர்லாம் தொங்குற மாதிரியும், கையில வேற வெல்டிங் மிஷின் ஸ்பேர்க்லாம் வரணும்ல, ரியாலிட்டியா பண்ணணும்ன்றதுக்காக எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி பண்ணாலுமே அதுக்கான ஒரு எஃபர்ட் போடுறாங்கல்ல, அந்த எஃபர்ட் நம்ம நீங்க பாராட்டி ஆகணும். நல்லா தான் இருக்கு. இது எந்த சிட்டி? சனா ஜட்டிக்குள்ளே இருக்கு. ஏண்டாடே கூட பிறப்பாங்க அந்த தம்பிகளை விட இது கூடவே பிறந்த தம்பின்றதால அது நம்ம எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். எல்லா தம்பிங்களோட இந்த தம்பி நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய பாண்டிங் இருக்கு. அந்த தம்பி வந்து நம்ம என்னைக்குமே மறக்கவும் கூடாது, ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தவும் கூடாது, துன்புறுத்தவும் கூடாது. உங்க சிட்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.